கனவில் கண்டவையெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சியாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது அதிசார குரு பெயர்ச்சியை சந்தித்து ஜென்மத்தில் உச்சமும் பெறுகிறார். எனவே அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த 2025-26 குரு பெயர்ச்சியானது அமைகிறது. குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார். பொதுவாகவே விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடம் உறுதியாகவே அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்போது சனி மிக வலுவாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தால், ஆனால் தற்போது சனியும் திருக்கணிதத்தின்படி 9இல் நுழைந்து விட்டார். எனவே உறுதியாக இந்த குரு பெயர்ச்சி விரயஸ்தானம் என்றாலும் கூட மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் உச்ச அதிபதியாகவும் திகழ்கிறார். தற்போது மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை விரயஸ்தானத்திலும் அதற்கு பிறகு அதிசார பயிற்சியாக ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார். வக்ரகதியில் திரும்பி மார்ச் மாதத்தில் பிறகு மீண்டும் விரயஸ்தானத்தில் அமருகிறாருங்க. இப்படி குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். ஏனென்றால் 12ஆம் இடம் என்பது மகிழ்ச்சிக்கே உரைத்தான இடமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய தருணங்களை நிச்சயமாக அவற்றை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு ராசிக்கு சகாயமானவராகவும் பல்வேறு வகையில நன்மைகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய தருணத்தில் மிக சிறப்பாக விரயஸ்தானத்தில் அமருவதால் புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். மற்ற கிரகங்களை காட்டிலும் நவ கிரகங்களிலே தலைவனாகவும் தலை சிறந்தவராகவும் குரு பகவான் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குரு பகவான் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். அவரால் மனித வாழ்வில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நேர்வழியில் கிடைப்பதற்கான யோகம்தான் கிடைக்குமே தவிர அவரால் எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்புகளும் நிச்சயமாக இயலாது. ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற அமைப்பில் வரும்போது மற்ற கிரக நிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தால்தான் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஆனால் தற்போது சனி மிக வலுவாக நல்ல மாற்றத்தை சந்திக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய வகையில் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு. தங்களுடைய பெயரில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் இதுவரை பல்வேறு வகையான தடைகளை சந்தித்திருந்தாலும் கூட இனி அவற்றில் நல்ல மாறுதலும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே கடகராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12இல் அமர்ந்து 4, 6, 8 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார்.
குறிப்பாக 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பது நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்துடன் இருங்க. சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் குரு பகவான் 4ஐ பார்ப்பதால் உண்டு. ஆனால் நன்மை நிறைந்த பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையின்றி தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தாய் வழி உறவு முறைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த தருணங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 7ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட சூழ்ச்சியாக இருந்தாலும் தந்திரங்களாக இருந்தாலும் அவை அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என பல்வேறு வகையான பணிகளில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் முறியடித்து நிம்மதி பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது தனது 9ஆம் பார்வையை 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பதிப்பதால் அஷ்டம தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். புத்திரக்காரகனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு புத்திர பாக்கியமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான துறைகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடையை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இந்த வேளையில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக உறுதியாக கடகராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். அப்படி தரிசித்து வருவதால் விரய குருவால் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப விரயங்கள் கைகூடும். பல எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.